இப்போ நீங்க இப்ப பார்க்குற இந்த பெட்ரோல் பங்க் சீனை பார்த்தீங்கன்னா நம்ம Capcutல ரீக்ரியேட் பண்ண போறோம். அதோட எஃபெக்ட் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி Capcutல மேக் பண்றது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க 2 வீடியோ வந்து Capcutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டாவது இருக்க வீடியோ ஸ்டார்டிங்ல டைம் என்ன வச்சுட்டு அதை ஃபுல் ஸ்கிரீன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை நீங்க Adobe பேக்ரவுண்ட் ரிமூவர் டூல்ல போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓவர்லே கொடுத்து அந்த போட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அலைன்மென்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஸ்டார்டிங்ல கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைடுல இருந்து வரணுமோ அந்த சைடுல மூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ ப்ளே பண்ணீங்க அனிமேஷன் கிடைச்சிரும். இதை ஸ்மூத் பண்றதுக்காக கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுல ஈஸி இன் 3 கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்மூத் ஆயிரும். இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க எத்தனை கட் அனிமேஷன் லேயர் வச்சிருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ அதுல ஃபர்தர் ஸ்கேனிங் அனிமேஷன் எப்படி மேக் பண்றது ரொம்பவே சிம்பிளா மேக் பண்ணலாம். கீழ எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வீடியோ எஃபெக்ட்ல போனீங்கன்னா ஸ்கேனிங் ட்ரெண்டிங் இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ப்ளூரே ஸ்கேனிங் கொடுத்திருப்பாங்க. இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் அவுட் அனிமேஷனோட லென்த்துக்கு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை லேயர் கட் அவுட் அனிமேஷன் வச்சிருக்கீங்களோ அத்தனை காப்பி எடுத்துக்கோங்க. நான் 3 லேயர் பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதுக்காக 3 காப்பி வந்து எடுத்துக்கிறேன். 3 காப்பி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி மேல கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே 1 கொடுத்துக்கிறேன். அடுத்து செகண்ட் காப்பி கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஓவர்லே 2 கொடுத்துக்கிறேன். தேர்ட் லேயர் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஓவர்லே 3 கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனி லேயர் நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அனிமேஷன் உள்ள வரும்போது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் ஸ்கேனிங் எஃபெக்ட். இப்போ ப்ளே பண்ணி பாருங்க அவுட்புட் சூப்பரா இருக்கும். இது உங்களுக்கு க்ளோயிங் எஃபெக்ட்க்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ண பார்த்தா டைப்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பா மேக் பண்றேன். நான் சாரதி டெக்டியார்ல இருந்து அடுத்த பார்க்கலாம். பாய்.